இந்த குட்டி தமுக்கம் மைதானம் அதுக்கு பக்கத்துல இருக்கிற பொதுப்பணித்துறை அலுவலகத்துக்கு உள்ள இருக்குதுங்க. அந்த வளாகத்துக்குள்ள. அந்த வளாகத்த பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் தெரியும். அங்கேயும் ஒரு பல்லாயிரக்கணக்கான பேர் டெய்லி வந்து போற இடம். அந்த இடத்துல தன்னோட கால்ல ரப்பர் மாட்டி கிட்டத்தட்ட காலே பிஞ்சு போற லெவலுக்கு ஆயிருக்கு. அதோட ஓடிக்கிட்டு இருந்திருக்கா. யாரும் நமக்கு தகவல் சொல்லல. முதல்ல அங்க ஒர்க் பண்ற ஒரு பாப்பா ஒருத்தவங்க ஜெயஸ்ரீன்னு சொல்லி அவங்க தான் நமக்கு தகவல் குடுத்துருந்தாங்க. ரப்பர மட்டும் கழட்டி குடுங்கண்ணா, நான் வச்சு ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி ரப்பர் மட்டும் எடுத்து குடுப்போம்னு சொல்லி தான் முதல்ல அந்த இடத்துக்கு முயற்சி பண்ணி கிளம்பி போனதே. அங்க போனதுக்கப்புறம் நெறைய விஷயங்கள் நடந்துச்சுங்க. முன்னாடி அவ காருக்கு அடியில தான் படுத்திருந்தா. காருக்கு அடியில இருந்து ஒருத்தவங்க வலை போட்டு பிடிக்க முடியாது. அதுக்கு 3 பேர் வேணும். ஒவ்வொரு பக்கமும் நின்னுட்டு பிடிச்சா மட்டும் தான், எந்த பக்கம் வெளிய வராளோ அந்த பக்கம் நம்ம வலைய போட்டு பிடிக்க முடியும். நான் ஒருத்தன் தான் வலையோட இருக்கேன். அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடுனவ நேரா அந்த பைக் ஸ்டாண்டு பக்கம் வந்துட்டா. அது ஃபுல்லாவே ஓப்பன் பிளேஸ் தாங்க. அவள வெளிய வர அலோ பண்ணி எவ்வளோ லாகவமா அவள வலைய போட்டு பிடிச்சேன் பாருங்க. அப்படி வலை போட்டதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் ரொம்ப முக்கியமானது. அவங்கள சுருட்டி வந்து ஃபுல்லா லாக் பண்ணி படுக்க வைக்கிறதுங்க. அது ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஃபுல்லா சரண்டர் ஆயிட்டோம். இதுக்கு மேல வேற வழியே இல்லைன்னு தெரிஞ்சோனே காம் ஆயிருவாங்க. அப்புறம் தடவி குடுத்து நான் உன்ன காப்பாத்த தான் வந்தேன் அப்படின்றத அவங்களுக்கு உணர்த்தணும் அப்படின்னா, உடனே புரிஞ்சுக்குருவாங்க. கால்ல ரப்பர் இருக்கான்னு சொல்லி பார்த்தேன். அந்த இடத்துல ரப்பர் கிடையாது. ரப்பர் இல்லாம அந்த சதை, நரம்பு எல்லாமே கட் ஆயிருந்துச்சு. ஸோ புரிஞ்சிருச்சு இவள இங்கேயே வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணி சரி பண்ண முடியாது. அவள எடுத்துட்டு போய் தான் ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, வேற வண்டி எதுவுமே இல்லாததுனால அந்த வலையில சுத்தியே வந்து அங்க ஒரு கயிறு வாங்கி கட்டிட்டு அப்படியே எடுத்துட்டு கிளம்பிட்டேங்க. அதுக்கு அடுத்து போட்டிருக்கேன் பாருங்க, கால் எவ்வளோ மோசமா இருக்குன்னு சொல்லி. சேப்கோம் ஃபவுண்டேஷன் அவங்ககிட்ட நான் தொடர்பு கொண்டு கேட்டேன், இந்த பிள்ளைக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி குடுங்க அப்படின்னு சொல்லி. எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம ஒரு ரெஸ்கியூவரா இருக்கிறதுல ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த மாரி வேற ரெஸ்கியூவர் யாரெல்லாம் இருக்கிறாங்க, தகவல் குடுக்குறவங்க யாரெல்லாம் இருக்கிறாங்க, நமக்கு சப்போர்ட் பண்றதுக்கு என்ஜிஓ யார் தயாரா இருக்காங்க, எல்லாரோடையும் தொடர்புல இருக்கணுங்க. யாரோடையும் தொடர்புல இருக்காம நான் தனியாளா போய் இந்த உயிர்கள்லாம் காப்பாத்திற முடியும் அப்படின்னு நினச்சேன்னா, நான் வந்து ஒரு முட்டாளா தான் இருப்பேன். அது கண்டிப்பா முடியவே முடியாது யாருனாலயும். ஸோ நெறைய தொடர்புகள வளர்த்துக்கங்க. நெறைய உயிர்கள காப்பாத்த முடியுங்க.